வணக்கம். இந்த காணொளியில் அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம், பாரதிய ஜனதா கட்சி இந்த மூன்று கட்சிகளை பற்றி சில செய்திகளை பார்க்க போகின்றோம். ஏன் தேர்தல் முடிவுதான் மே திங்கள் 4ஆம் நாள் வரப்போகின்றதே, அதற்குள் ஏன் இந்த மூன்று கட்சிகளை பற்றி பார்க்க போகின்றோம் என்று நீங்கள் கேட்பது புரிகின்றது. தொடர்ந்து காணொளியை பாருங்கள். உங்கள் கருத்தை மறக்காமல் பதிவிடுங்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் நாம் பேசக்கூடிய கருத்து சரியா தவறா என்பது எனக்கும் நம்முடைய காணொளியை காணக்கூடிய நம்முடைய மக்களுக்கும் புரியும். இப்பொழுது நேரடியாக செய்திக்கு செல்வோம். அனைத்திந்திய அதிமுக ஒருவேளை வெற்றி பெற்றால் நல்லது, வரவேற்போம், வாழ்த்துகள் தெரிவித்துக் கொள்வோம். ஆனால் ஒருவேளை தோற்றுவிட்டால் என்னவாகும் அந்த கட்சியினுடைய எதிர்காலம்? இங்கே அனைத்திந்திய அதிமுகவினுடைய தலைமை, ஒற்றை தலைமை வேண்டி திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எத்தனை ஆளுமைகளை தன்னுடைய கட்சியிலிருந்து வெளியேற்றியிருக்கிறார் என்பதை அனைவரும் அறிவோம். தமிழக மக்கள் அனைவரும் அறிவார்கள். இப்படிப்பட்ட நிலையில் கட்சியினுடைய நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு என்று அவர் பல்வேறு தருணங்களில் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி வந்தார். ஆனால் இப்பொழுது வரக்கூடிய கருத்து கணிப்புகளினுடைய அடிப்படையிலே அதிமுகவினுடைய ஒவ்வொரு தொண்டனும் கலங்கி நிற்கின்றான் என்பதை களத்தில் பார்க்கின்றோம். ஏனென்றால் 200 தொகுதிகளில் வெல்வோம் என்று திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உரைத்த பொழுது அதற்கும் மேலாக 210 தொகுதிகளில் வெல்வோம் என்று தன்னம்பிக்கையையும் அந்த கட்சி தொண்டர்களுக்கு பெரிய அளவிலான நம்பிக்கையும் அளித்திருந்தார் திரு எடப்பாடி கே பழனிசாமி. இவையெல்லாம் தேர்தலுக்கு சில நாளுகளுக்கு முன்பாகவே தவிடுபொடியாக நொறுங்கிவிட்டன. ஆம், மிக பெரிய அளவிலான கூட்டணியை அமைக்கப் போகின்றோம். ஒரு பெரிய கட்சி நம்முடைய கூட்டணிக்கு வரப்போகின்றது. நல்ல காலம் பிறந்து விட்டது. இப்படியெல்லாம் தன்னுடைய தொண்டர்களுக்கு மிக பெரிய அளவிலான புத்துணர்ச்சியை அளித்து வந்த திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் பெரிய அளவிலான எதிர்பார்த்த கூட்டணியை அமைக்க இயலவில்லை. இங்குதான் தமிழக வெற்றிக் கழகம் உள்ளே வருகின்றது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அந்த நிலையில் தன்னுடைய கூட்டணிக்கு வந்தால் நல்லது என்று பல்வேறு தரப்பிலும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அது தோல்வியில் முடிந்த பிறகு திமுகவோடு கூட்டணி சேர்ந்த பிறகு அந்த கட்சியினுடைய வாக்கு விழுக்காட்டு அளவை குறைத்து மதிப்பிட்டு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பொதுக்கூட்டங்களில் கருத்துக்களை தெரிவித்து வந்தார். இப்பொழுது தாவேக்கா எப்படியாவது நம்முடைய கூட்டணிக்கு வந்துவிடும் என்று எடப்பாடி கே பழனிசாமியை விட பெரிய அளவில் தொண்டர்கள் நம்பியிருந்தார்கள். எப்படியும் நம்முடைய கூட்டணிக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவார், துணை முதல்வர் கேட்டாலும் கொடுத்து விடலாம், என்ன ஆகிவிடப் போகின்றது, நாம் ஆட்சியை பிடிக்க வேண்டும், இப்படித்தான் தொண்டர்கள் பொதுவெளியிலே பேசுவதை காது கொடுத்து கேட்டிருக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட நிலையில் எப்படி தவறவிட்டார் தாவேக்காவை அதிமுக கூட்டணியில் சேர்ப்பதற்கு? இங்கே எடப்பாடி கே பழனிசாமியை நாம் குறைத்து மதிப்பிடவில்லை. அதே வேளையில் அனைத்திந்திய அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களை அவர் தவறவிட்டது எப்படி? ஏனென்றால் தென் மாவட்டங்களில் மிகுந்த செல்வாக்குடைய ஒரு குறிப்பிட்ட இனக்குழுக்களினுடைய அடையாளமாக கருதப்படக்கூடிய திரு ஓ பன்னீர்செல்வம், திருமதி சசிகலா இவர்களையெல்லாம் தவறவிட்டது மிகப்பெரிய இழப்பாகவே இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதைத்தான் தேர்தல் முடிந்த பிறகு ஒவ்வொரு தொண்டனும் சில முடிவுகளினுடைய கணிப்புகளினுடைய அடிப்படையிலே பேசி வருவதை கேட்கின்றோம். இப்படி இந்த இருவரையும் எப்படி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடைசி வரை, இறுதி வரை போராடினார். அண்ணன் எடப்பாடியாரே பொறுத்து கொள்ளுங்கள், எனக்கு அதிமுகவில் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்தால் போதும் என்று கதறினார். செவி கொடுத்து கேட்கவில்லை திரு எடப்பாடி கே பழனிசாமி. திருமதி சசிகலா அவர்கள் கூட அதிமுக ஒன்றிணைய வேண்டும், நாங்கள் அதிகார போட்டிக்கு நாங்கள் வரவில்லை என்று பொதுவெளியிலே அவர் மக்களிடையே தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இவற்றுள் எவற்றையும் கருத்தில் கொள்ளாமல் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தன்னுடைய உறுதியாக தன்னுடைய கருத்தில் இருந்தார் என்பதை தொண்டர்கள் விரும்பினார்கள், சுவைத்தார்கள். ஆனால் இப்பொழுது தேர்தல் களம்
முடிவு வரப்போகின்றது என்ற நிலையிலே சற்றே அச்சமடைந்திருக்கிறார்கள் என்றுதான் பார்க்கப்படுகின்றது. இங்கே எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை மட்டும் நாம் குறை கூறவில்லை. இதற்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் இருக்கின்றதோ என்று நமக்கு ஓர் ஐயம் ஏற்படுகின்றது. இந்த தேர்தலோடு அனைத்து இந்திய அதிமுகவிற்கு முடிவுரை எழுதப்படும் என்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதாவினுடைய அப்போதைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய பரப்புரையிலே கூறிக்கொண்டே வந்தார். எல்லோரும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன் அனைத்து இந்திய அதிமுகவிற்கு வலிமையான தலைமை இருக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் அவர் பல கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். அதிமுகவினுடைய தலைமை மாற்றப்படும், தினகரன் அவர்கள் அதிமுகவினுடைய தலைமையை ஏற்பார் என்று சில கூட்டங்களிலே அவர் பேசியது இப்பொழுதும் காணொளி வாயிலாக நாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட நிலையில் எப்படி திரு எடப்பாடி கே பழனிசாமி மட்டும் இதற்கு பொறுப்பாவார்? இங்குதான் மிகப்பெரிய அரசியல் விளையாடி இருக்கின்றது என்று நாம் கருதுகின்றோம். அமித்ஷா அவர்களினுடைய மிகப்பெரிய இலக்கு தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலே தன்னுடைய பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சியை நிறுவ வேண்டும் என்றால் அதற்கு குறுக்கே நிற்பது ஒரு கட்சியாக இருந்தால் பார்த்து விடலாம். இரண்டு கட்சிகள் இருக்கின்ற பொழுது ஏதேனும் ஒரு கட்சியை அழித்துவிட்டு அதன் பிறகுதான் பாரதிய ஜனதாவை நாம் மேலே கொண்டு வர முடியும் என்ற மிகப்பெரிய திட்டமிடலோடு ஒருவேளை பாரதிய ஜனதாவினுடைய அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்புக்கு ஒத்துக்கொண்டிருந்தால் திரு ஓ பன்னீர்செல்வம், திருமதி சசிகலா இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து விட்டால் அதிமுக முழுமையான வலிமையை அடைந்துவிடும். அதன் பிறகு பாரதிய ஜனதாவினுடைய தனிப்பட்ட வளர்ச்சி என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும் என்ற மிகப்பெரிய தொலைநோக்கு கண்ணோட்டத்திலேயே இவர்கள் திட்டமிட்டு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்தான் ஓபிஎஸ் அவர்களையும் திருமதி சசிகலா அவர்களையும் இணைப்பதற்கு ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி அவர்களை இந்த அதிமுகவினுடைய அடையாளத்தில் இருப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தாமல் அவர்களை தாங்களாகவே திமுக என்றும் தனித்து என்றும் செல்வதற்கான சூழலை ஏற்படுத்திவிட்டார் திரு அமித்ஷா அவர்கள் என்றுதான் நாம் பார்க்கின்றோம். எனவே அதன் பிறகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை குளிர்விப்பதற்காகவே திரு அண்ணாமலை அவர்களை அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவது போன்று ஒரு தோற்றம். அதன் பிறகு அண்ணாமலைக்கு எந்த ஒரு பொறுப்பும் இதுவரை வழங்கப்படாத அந்த ஒரு சூழல். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்த்தால் அதிமுகவை இந்த தேர்தலோடு எப்படியாவது விலக்கிவிட வேண்டும், அப்புறப்படுத்திவிட வேண்டும் என்று முடிவு கட்டித்தான், முடிவு எடுத்துத்தான் இப்பொழுது அதிமுக தலைமையில் பெரிய அளவிலான கூட்டணி ஏற்பட்டு விடுமோ என்று கருதித்தான் முன்னதாகவே பாரதிய ஜனதா உள்ளே வந்து அதிமுகவை தன்னுடைய கைக்குள் கொண்டு வந்து சேர்த்து விட்டது. ஒருவேளை அதிமுகவோடு பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்காமல் போயிருந்தால் காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்டுகள் இவர்கள் எல்லாம் அதிமுகவினுடைய தலைமையை ஏற்று கூட்டணியை மிகப்பெரிய அளவிலே மாற்றம் கண்டிருக்கும் என்றுதான் பார்க்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். இப்படிப்பட்ட நிலையில் இந்த தேர்தலில் ஒருவேளை அனைத்திந்திய அதிமுக தோற்று போனால் என்ன ஆகும்? தோற்று போனால் இங்கே தலைமை ஆட்டம் காணும். ஆம், ஒவ்வொரு அதிமுகவினுடைய தொண்டனும் தலைமையை நம்புகின்றான். ஆனால் தலைமை வெற்றியை தேடித்தராத தலைமை இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியானதாகவே அவன் பார்க்கின்றான். இந்த இடத்தில்தான் தமிழக வெற்றி கழகம் எப்படியாவது அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து விடாதா என்று தொண்டர்கள் கருதினார்கள். ஆனால் விஜய் அவர்களினுடைய மிகப்பெரிய திட்டம் இங்கே மறைமுகமாக இருக்கக்கூடிய மற்றொரு திட்டம் என்றும் பார்க்கின்றோம். அதனாலேயே ஏன் இப்படிப்பட்ட வலிமை குன்றி இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமையோடு கூட்டணி வைத்து அதிமுக ஆட்சி பெறுவதற்கு, ஆட்சிக்கு வருவதற்கு நாம் உதவ வேண்டும். இப்படிப்பட்ட கடுமையான போட்டி சூழலில் அதிமுக தானாகவே வலுவிழந்து இப்பொழுது அது ஆட்சியை இழப்பதற்கான, ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு இல்லாத நிலை வருகின்ற பொழுது தொடர் தோல்வியை குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தாக்கி அவரை எப்படியாவது பதவியை விட்டு இறக்குவதற்கான வேலையை செய்துவிடலாம். அப்பொழுது தானாகவே அதிமுக வலிமை குன்றியதாக போய்விடும். சரியான எதிர்கால திட்டமிடல் இல்லாததன் விளைவு, இரண்டாம் கட்ட தலைவர்களினுடைய வளர்ச்சி இல்லாததனுடைய காரணமாக அதிமுக தானாகவே வலுவிழந்துவிடும்.
அப்பொழுது அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் சோர்வடைந்து அப்பொழுது தாவேகா பக்கம் சிலர், பாரதிய ஜனதா பக்கம் சிலர் என்று விலகிக் கொள்வார்கள், சேர்ந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அதிமுக வலுவிழந்து போட்டி என்பது திராவிட முன்னேற்றக் கழகம், தமிழக வெற்றி கழகம், பாரதிய ஜனதா இப்படி 3 கட்சிகளை நோக்கியே செல்லும். இதுதான் எதிர்கால திட்டம் என்பதாகும். இப்படிப்பட்ட சூழல் வருகின்ற பொழுது தாவேகா பாரதிய ஜனதா கூட்டணி கூட உருவாவதற்கான வாய்ப்புகள் பிற்காலத்தில் ஏற்படலாம். இப்பொழுதும் நாம் மறுப்பதற்கில்லை. ஒருவேளை அனைத்திந்திய அதிமுக தனிப்பெரும்பான்மை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் குறைந்த அளவிலான எண்ணிக்கையில் ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றுவிட்டால் அமித்ஷா அவர்களினுடைய ஆட்டப்படி இங்கே ஆட்டத்தினுடைய போக்கு மாற்றப்படும். அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப தலைமையை கைப்பற்றுவதற்கான வேலையும் நடைபெறும் என்றுதான் நாம் கருதுகின்றோம். உங்களினுடைய கருத்துக்களை கருத்து பகுதியில் இடுக. தொடர்ந்து இது பற்றி பேசுவோம். அடுத்து ஒரு காணொளியில் காண்போம்.